ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா புதினா துவையல். புதினாவில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா புதினா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 இதை நான் அப்படியே நட்டு வச்சேன். அதுதான் இவ்வளோ வளர்ந்துருக்கு. புதினாயை பறித்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ இது 1 கப் புதினா இருக்குது. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, சும்மா கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுத்திருக்கேன்னா பார்த்திங்கன்னா ஒரு 3 பொட்டு புளி தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு அண்ட் நல்லெண்ணெய் இது வதக்குங்கிறதுக்காக. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க, அதுவே போதும். துவையலுக்கெலாம் கம்மியாகவே எண்ணெய் வச்சா தான் இது துவையல்னாலே நிறைய மருத்துவ குணம் சார்ந்தது. ஸோ எண்ணெயும் நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருங்காயம் 1 பிஞ்ச் தெளிச்சுக்கோங்க. நான் அப்போவே சொல்ல மறந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். 2 to 3 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 நல்லா மீடியம் காரமாக இருக்கும். ஹையாக நல்லா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா 3 எடுத்துக்கோங்க. இதுலேயே புளியும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புதினாவை இதில் கழுவி வச்சுருக்க புதினாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ புதினா போடுறோம் பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா நல்லா அப்படியே சுருங்கிடும். நம்ம இது வணக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல மணமாக வரும். கம கமன்னு அந்த புதினாவோட வாசனை. ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம்லாம் தேவையில்லை. நம்ம அப்படியே டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட, இட்லி தோசை கூட நீங்கள் புதினா சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிவிடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜென்ரலாக துவையல்னாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். சட்னி மாதிரி தண்ணி பண்ணக்கூடாது. கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.